வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. பனையூர் விரையும் சிபிஐ. நாளைக்கு சிபிஐ பனையூர் அலுவலகத்தில் வைத்து விசாரணை நடத்த போகிறாங்க. யாரிடம் விசாரணை நடத்த போகிறாங்க? விஜய்கிட்டையா இல்லை நிர்மல்குமார்கிட்டையா? இப்படி பலவிதமான சந்தேகங்கள். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிபிஐ வந்து வெளிச்சாயபுரத்தில் நிறைய பேர்கிட்ட சம்மன் அனுப்பி கூப்பிட்டு விசாரிச்சிட்டாங்க. அப்போ ஒன்று தெரியுது, சிபிஐ வேகமாக இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க. சிபிஐ வேகமாக விசாரிக்கக்கூடாதுன்னு யார் நினைக்கிறா? உங்களுக்கு தெரியும். உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் சிபிஐ விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னது யார்? இதற்காக பல லட்சங்கள் செலவு பண்ணது யார்? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிரபாகர்னு அதில் இருக்கக்கூடியவர் பாதிக்கப்பட்டவர் என்னை வந்து 2 செல்ஃபோன் எண்ணில் வச்சு மிரட்டுறாங்க அப்படின்னு இந்த செல்ஃபோன் நம்பர் பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினர். அப்போ இதுவெல்லாம் வச்சு பார்க்கும்போது பெரிய லெவலில் யாரோ ஒருத்தர் மாட்ட போகிறாங்கங்கிறது வெகுஜன மக்களின் எண்ணம். நீங்களே சொல்லுங்கள், இந்த விஷயத்தில் யார் மாட்டப் போகிறார்கள்? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் வேகம் எடுத்துக்கொண்டே இருக்கிறார். ஏற்கனவே நம்ம 2-3 நாளைக்கு முன்னாடி சொன்னோம், ஓய்வு பெற்ற ஐஜிக்கள், ஏடிஜிபிக்கள் இவர்கள் தலைமையில் ஒரு குழு போட போகிறாரு, இதில் உளவுத்துறை அதிகாரிகள் இருக்க போகிறாங்க. இது விஜய்க்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருக்கும். இன்றைக்கி அந்த கூட்டம் நடந்திருக்கு. ஓய்வு பெற்ற ஐஜி ரவிக்குமார் அவர்கள் தலைமையில் இன்றைக்கி வந்து இந்த தொண்டர் படைக்கு ஆலோசனை வழங்கிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு விஜய் கட்சிக்கு எடுபடும், விஜய்க்கு எந்த அளவுக்கு இந்த விஷயம் முக்கியத்துவம், இதையெல்லாம் பற்றி தான் பேச போகிறோம். தொடர்ச்சியாக விஜய் தனித்தே ஆட்சியை பிடிப்பார் அப்படின்னாலும் உங்கள் விஷயத்தை சொல்லுங்கள். 1 மாதத்திற்கு பிறகு வெளியே வந்தாலும் விஜயை பற்றி இன்னும் மக்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படிங்கும்போது விஜயோடைய பவர் இதிலிருந்தே தெரியுது. தொடர்ச்சியாக விஜயை பற்றி பேசினாலே இன்றைக்கி ஒரு பெரிய நெட்வொர்க்கு விஜய்கிட்ட பணம் வாங்குறாங்க, விஜய் ஒரு தற்கூரி அப்படின்னு சொல்கிறவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தாலும் அந்த குரல் அமுக்கப்பட்டு இன்றைக்கி விஜய்க்கான ஆதரவு அதிகமாகிட்டு இருக்கும்போதே தெரியுது. விஜய் அவர்கள் தவிர்க்க முடியாத ஒரு சக்தி. நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். என்றைக்கு அவர் கட்சி ஆரம்பித்தார் அன்னையிலேருந்து நம்ம ஒரே வார்த்தை தான் சொல்கிறோம், விஜய் ஒரு தவிர்க்க முடியாதவர் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும். இதுக்கப்புறம் அவர் எப்படி மூவ் பண்ணுறாருங்கிறது தெரியல. இது வரைக்கும் அவர் தவிர்க்க முடியாதவர் தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சிபிஐ நாளைக்கு வந்து பனையூர் போதே என்ன விதமான நடவடிக்கை? எல்லாரும் நினச்சாங்க சிபிஐ ரொம்ப மெத்தனமாக செயல்படும், ரொம்ப மெதுவாக செயல்படும்னு. நம்ம டே 1லேயே சொன்னோம், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சிபிஐ மெத்தனமாக செயல்படாது. இது பிஜேபிக்கும் முக்கியம், அதிமுகவுக்கும் முக்கியம், விஜய் கட்சிக்கும் முக்கியம். இந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வருகிறது. நல்லா விஜய் தரப்பு என்ன நம்புதுன்னா, இந்த விஷயம், அதாவது இந்த கரூர் சம்பவத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தமிழக அரசு தப்பு பண்ணியிருக்கு, வகையாக அவங்க மாட்டுவாங்க, வலுவான ஆதாரங்கள் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வெகுஜன மக்கள் இருக்காங்களா, அவங்க என்ன நினைக்கிறாங்க? இந்த காவல்துறை அப்படிங்கிறது சரியாக பாதுகாப்பு கொடுக்கலன்னு வெகுஜன மக்கள் உண்மையிலே நினைக்கிறாங்க. அப்போ ஒருவேளை இப்போ சிபிஐ காவல்துறை தப்பு பண்ணிடுச்சு, காவல்துறை முறையாக ஆட்களை போடலை, அந்த வாகனத்தை அந்த இடத்துல நிறுத்துறதுக்கு காவல்துறை அலோவ் பண்ணது தப்பு, இப்படி காவல்துறை மீது குற்றம் சாட்டி சிபிஐ அறிக்கையை வெளியிட்டால் அது ஆளுகின்ற திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கும். விஜய் அதை வச்சே இன்னும் ஆழமாக பிரச்சாரம் பண்ணுவார். பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல, என்னை திட்டமிட்டே ஒழிக்கிறதுக்கு சதி பண்ணிகிட்டு இருக்காங்க திமுக, நான் மக்களுக்காக உழைக்க வந்தேன், படத்தில் கோடி கோடியாக சம்பாதிச்சேன், இவங்கள மாதிரி வந்து ஊர் அடித்து உலையில் போடல, ஏற்கனவே அவர் சொன்னதே திருப்பி சொல்லுவார். அப்போ இது இன்னும் எடுபடும். அப்போ சிபிஐ வேகம் எடுத்து கொண்டு இருப்பது விஜய்க்கு ஒரு தரவுக்கு நல்லது தான். இன்னும் ஏற்கனவே இன்னொன்று சொன்னோம், இப்போ சிபிஐ வந்து நாளைக்கு வந்து பனையூரில் விசாரிக்கும் போது நிர்வாகிகளை விசாரிப்பாங்க. நிர்மல்குமார்லேருந்து அவங்க யார் யார் நினைக்கிறாங்களோ எல்லாத்தையும் விசாரிப்பாங்க. அப்போ அவங்களாம் என்ன சொல்லுவாங்க? ஏற்கனவே வெளிச்சாமிபுரத்தில் மக்களை விசாரிச்சிட்டாங்க, இங்கே விசாரிக்கிறாங்க. இவங்க விசாரிக்கும் போது என்ன சொல்லுவாங்க? இல்லைங்க, தடியடி நடந்தது, விஜய் அவர்கள் வந்து 10 ரூபான்னு பாட்ட ஆரம்பித்தோன்னே செருப்பு விழுந்தது, செருப்பு யார் வீசினான்னு கண்டுபிடிங்க. ஏன்னா செருப்பு வந்து எங்கள் ரசிகர், எங்கள் விஜய் பார்க்க வந்தவங்க வீசலை, யார் வீசினா கண்டுபிடிங்க. இந்த ஜென்ரேட்டரோடைய பவரை யார் பிடுங்கினா அதை கண்டுபிடிங்க. அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜை பாருங்கள். எல்லோரும் வெளியில் போகும்போது உள்ளே வரும்போது கயிறுலாம் கட்டலை, சாலையில் போகும்போது கயிறு கட்டியிருக்குது. இதெல்லாம் எங்களுக்கு சந்தேகம். எந்த ஊரில் இல்லாமல் இந்த ஊரில் மட்டும் காவல்துறையினர் வாங்க வாங்க விஜய்னு வரவேற்கிறாங்க, இந்த ஊரில் மட்டும் வந்து எந்த ஊர்லேயும் வரவேற்கலை. கரூரில் மட்டும் ஏன் இந்த பிரச்சனை நடக்குது அப்படிங்கும்போது எங்களுக்கு சில பேர் மேலே சந்தேகமாக இருக்குது. அவங்க நிறைய பேர் மேலே சந்தேகம்லாம் சொல்லியிருக்காங்க, அதை மீண்டும் அவங்க சொல்லுவாங்க. இப்போ என்னென்னா, இப்போ 10 ரூபாவையோ இல்லை திமுக இருக்கக்கூடியவங்களையோ இல்லை காவல்துறை உயர் அதிகாரிகளோ விசாரணைக்கு கூப்பிடும்போது பாதிக்கப்பட்டவங்க தரப்பு என்ன சொல்லுதுங்கிறது சிபிஐ கேட்கணும். அப்போ சிபிஐ வந்து நாளைக்கு பனையூர் போவது அப்படிங்கிறது விஜய் கட்சிக்கு நல்லது தான். ஏன்னா அவங்க சொல்லுவாங்கள்ல, ஏங்க இந்த மாதிரி எங்களுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க, முதல் நாள் தான் பர்மிஷன் கொடுத்தாங்க, அது கூட பார்த்தீங்கன்னா விஜயை வந்து அங்கே போய் இங்கே போய் அலக்கழித்து ரொம்ப நேரம் கழித்து தான் கூப்பிட்டு வந்தாங்க, இப்படி எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னு விஜய் தரப்பு யார் யாரெல்லாம் குறை சொல்லுமோ சொல்லும். அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் எப்படி வந்தது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தங்களை வந்து வேக வேகமாக எப்படி வெளியேற்றினார்கள். ஒரு பக்கம் நிர்மல்குமார் சொல்கிறாங்க, எங்கள் நிர்வாகிகளை அடித்தார்கள், அடித்து விரட்டினாங்க, தாக்கப்பட்டவங்கிற ரேஞ்சில் பேசுகிறார். அப்போ யார் தாக்குனது? இன்னொன்று, அங்கே இருக்கக்கூடிய நிர்மல்குமார்லேருந்து எல்லாத்தையும் எந்த போலீஸ் அதிகாரி உள்ளே விடலை, அஃபீஷியலாக ஏதாவது ஆர்டர் இருக்கா, ஆர்டர் இல்லாமல் எப்படி உள்ளே விடலை, இப்படி பல்வேறு விஷயங்களை கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க.
அப்போ இதெல்லாம் வச்சு இங்கே இருக்கக்கூடியவங்களை யார் யாரெல்லாம் அவங்க குற்றம் சாட்டுறாங்களோ அவங்கள கூப்பிட்டு கேட்பாங்க. அப்போ இந்த விஷயம் மிக மிக வேகமாக போய் கொண்டிருக்கிறது. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிற வரைக்கும் ஜனவரி பிப்ரவரி இதுக்குள்ளே இதனுடைய உத்தரவே வந்துடும். என்ன நடந்ததுங்கிறத விரிவான ஒரு விசாரணையை வச்சு அவங்க சப்மிட் பண்ண போகிறாங்க. அது சப்மிட் பண்ணால் ஆளுகின்ற திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கும். திமுக என்ன சொல்லும்? ஒருவேளை திமுகவுக்கு பின்னடைவாக இருந்தால் இது ஏற்கனவே நாங்கள் எதிர்பார்த்தது, பிஜேபியுடைய சிபிஐ இப்படித்தான் செயல்படும், ஒவ்வொரு ஏரியாலையும் சிபிஐ இடி இதே போன்று தான் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது, யூபிஐ பார், பீகாரை பார், அங்கே பார், இங்கே பார்னு எல்லா ஊரையும் சொல்லுவாங்க. அது மக்கள்கிட்ட எடுபடுமான்னு நீங்கள் தான் சொல்லணும். அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வேகம் எடுப்பது அப்படிங்கிறது விஜய் தரப்புக்கு நல்லது. விஜய் தரப்பு இதை தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே நம்ம சொன்னோம், பிரபாகர்னு ஒருத்தர் பாதிக்கப்பட்டவர். அவர் போய் உச்சநீதிமன்றத்தில் இவரான என்னை மிரட்டுறாங்க, சிபிஐ விசாரணை நான் ஏன் கேட்டேன்னு மிரட்டுறாங்க, 2 செல்ஃபோன் என்னிருந்து என்னை மிரட்டுறாங்க, அந்த செல்ஃபோன் என்ன ஆராய்ஞ்சு பார்த்தா லோக்கலில் இருக்கக்கூடிய காவல்துறை நம்பர் வருது. அப்படிங்கும்போது அந்த 2 காவல்துறையரும் ஒருவேளை உண்மையாக இருந்தால் அந்த 2 பேரையும் கூப்பிட்டு கேட்பாங்க, ஏன் நீங்கள் இவருக்கு ஃபோன் பண்ணீங்க, எஸ்ஐடி தானே விசாரிச்சுட்டு இருக்குது, அசராக்கருக்கு தலைமையிலான டீம் தானே விசாரிக்குது, லோக்கல் போலீஸ் ஏன் இவருக்கு ஃபோன் பண்ணுறீங்க? அப்போ அந்த அதிகாரிகளுக்கும் பிரச்சனை. அதனால் இது 1-2 பிரச்சனை இல்லை, பல பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் நாளைக்கு சிபிஐ பனையூர் போவது ஒரு நல்ல விஷயம். ஆனால் என்னென்னா விஜய் கட்சி ஆஃபீஸ்க்கு இப்போ திடீர்னு சிபிஐ போகிறது பெரிய செய்தி. ஏன்னா ஒரு பனையூர் ஆஃபீஸ்க்கு போகிறதுங்கிறது பெரிய விஷயந்தான். அப்போ இது வரைக்கும் ஏன்னா ஒரு போலீஸோ ஏதோ ஒன்று போய் விசாரிக்கிறாங்கன்னாவே விஜய் ஆட்கள் மத்தியிலையும் மற்றவர்கள் மத்தியிலையும் என்ன விசாரிக்க போகிறாங்க, ஏது விசாரிக்க போகிறாங்க. அப்போ மீண்டும் லைம் லைட்டுக்கு விஜய் வந்துட்டார். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் விஜய் அந்த கட்டமைப்பை மேம்படுத்துறது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம தான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சொன்னோம், ஓய்வு பெற்ற ஏடிஜிபிக்கள், டிஜிபிக்கள் இவர்கள் கொண்ட ஒரு குழு, அது இன்றைக்கி கூட்டம் போட்டாங்க. தொண்டர் படையை இன்னொன்று உருவாக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உளவுத்துறையை சார்ந்த அதிகாரிகள் இருக்காங்க. இதெல்லாம் விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும். இப்போ அதிமுக திமுக என்ன பலம்? இன்றைக்கி அதிமுக எதிர்கட்சியாக இருந்தாலும் பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் அதிமுக பழனிசாமியோடையும் வேலுமணி தங்கமணியோடையும் தொடர்பில் இருப்பாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் கவர்மெண்ட்டில் இருந்தால் 35 வருஷம் ஆண்ட கட்சி. எத்தனை ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸை பார்த்துருப்பாங்க. இப்போ வேலுமணி தங்கமணிக்கிட்ட எவ்வளோ பேர் ஐஏஎஸ் இருந்திருப்பாங்க. அப்போ அவங்களுக்குள்ள நல்ல ஒரு புரிதல் இருக்கும். இப்போ அந்த ஒரு கான்டாக்ட் விஜய் கட்சியில் இல்லை. இப்போ ஏற்கனவே ஓய்வு பெற்ற டிஐஜிக்கள் ஏஜிபிகள்லாம் உள்ளே சேர்க்க மூலியமாக இப்போ ஒரு இடத்துக்கு அவருக்கு பர்மிஷன் கொடுக்கலன்னா இவங்க போனால் பர்மிஷன் கிடைக்கும். ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் தெரியும், நேரடி இவங்களும் ஒரு ஐபிஎஸ் கேடரில் இருப்பாங்க. அப்படிங்கும்போது ஈஸியாக அந்த ஐபிஎஸ் அதிகாரியை எதிர்கொள்ள முடியும். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இப்போ வேலுமணியோ தங்கமணியோ போய் ஒரு இடத்துக்கு நீங்கள் இந்த இடத்துக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் முடியாதுங்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்பா முடியாதுங்கிற அப்படி இவங்க 2 பேருக்கு ஏற்கனவே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அவங்க இவருக்கு முடியாதுன்னு சொல்கிறதே சொல்லுவாங்க இல்லைங்க, மேலேருந்து ஒரே ப்ரெஷருங்க கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க, அப்போ நீங்கள் இந்த வழக்கு வேணால் போடுங்க கொடுத்துருவாங்க அப்படிங்கிற அவங்களே கொஞ்சம் ஐடியாவும் கொடுப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே 2 பேருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஆனால் இப்போ விஜய் கட்சியிலேருந்து புதுசாக போகும்போது அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், மாவட்ட செயலாளர் கலெக்டரை பார்க்குறதுக்கே லேட் ஆகும். ஆனால் இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை விஜய் உள்ளெடுக்கிறதன் மூலமாக விஜய்க்கு ஒரு பெரிய வலிமை கிடைக்கும். இன்னொன்று உளவுத்துறையை சேர்ந்த அதிகாரிகள் விஜய் பக்கம் இருக்கிறதுனால இன்றைக்கி உளவுத்துறையில் என்ன நடக்குது எல்லாம் காண்டாக்ட் தானே. திமுக அடுத்து என்ன பண்ணுது, உளவுத்துறையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, அதாவது திமுகவுடைய உள் விஷயங்கள் மற்ற எல்லா விஷயங்களும் விஜய்க்கு தெரியப்படுத்தப்படும். இன்றைக்கி திமுகவுக்கு பலம் என்ன, உளவுத்துறை பெரிய பலம். விஜய் என்ன பண்ணுறாரு, ஏற்கனவே உள்ளே அதிகாரிகள் சிஆர்பிஎஃப் அதிகாரிகள் இருக்காங்க, அவங்க மூலிமா டெல்லிக்கு தெரியும், இங்கேயும் தெரியும். அப்போ விஜயுடைய நடவடிக்கைகள் இவர்கள் கண்காணிக்கிறார்கள், விஜயால் இவர்களுடைய நடவடிக்கையை கண்காணிக்க முடியவில்லை. அதான் இப்போ இவர்கள் என்ன பண்ணுறாங்கிறது கண்காணிக்க தான் இப்போ ஏற்கனவே ஓய்வு பெற்ற டிஜிபிகள்லாம் உள்ளே வந்தால் அவங்களுக்கு எவ்வளோ ஆஃபீஸர் தெரியும் உள்ள. அப்போ கவர்மெண்ட்டில் என்ன நடக்குது, எந்த டிபார்ட்மெண்ட்டில் கொள்ளை நடக்குது, இன்றைக்கி காவல்துறையில் என்ன நடக்குது, விஜய் கட்சியை எப்படி அடை கொடுக்க பார்க்குறாங்க, மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு, வாரிசு என்ன பண்ணுறாரு, இவர்களுக்கு வியூக வகுப்பாளர்கள் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இவ்வளவு விஷயங்களும் விஜய்க்கு தெரியும். ஏன்னா இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சி நடத்துவது சாமானியமான விஷயம் இல்லை. நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள், எல்லோரும் விஜய் அவருக்கு ஒன்றும் தெரில அவங்க என்னென்னமோ சொல்கிறாங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவராக நடிகராக இருந்து வரார், வந்த உடனேயே இத்தனை பேரை சமாளிக்கணும். எத்தனை மாவட்டங்கள், ஆனந்த் ஒரு பக்கம் ஒன்று சொல்லுவார், அருண்ராஜ் ஒன்று சொல்லுவார், இவர் ஆதவர்ஜுனா ஒன்று சொல்லுவார், எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு போகணும். இவங்க எல்லாத்தையும் சொல்கிறது தான் ஒரு டிசிஷன் எடுக்கணும். அதுதான் ஒரு பெரிய விஷயம். கரூருக்கு போனாலும் பிரச்சனை, போலினாலும் பிரச்சனை, பேசினாலும் பிரச்சனை, பேசலினாலும் பிரச்சனை, எஸ்ஐஆர் இருக்கா இல்லையான்னு சொல்கிறதுக்கு இப்போ ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப நிறுத்தி நிதானமாக கையாள வேண்டிய அரசியல் கட்சி நடத்துவது சாதாரண விஷயம். அப்போ இவர் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பலம்
இப்போ மற்ற கட்சியில் வந்து இப்போ வந்து செங்கோட்டையன் விலகி போகிறாரு, இல்லை வந்து டிடிவி வெளியில் போகிறாரு, போய் எடப்பாடியை சேலஞ்ச் பண்ண முடியும். ஆனால் இங்கே வந்து விஜய் யாரும் சேலஞ்ச் பண்ண முடியாது, ஏன்னா அவருக்காக மட்டும்தான் ஓட்டு. அப்போ இது விஜய்க்கு பலம். யார் வேணால் என்ன வேணால் பண்ணிட்டு போங்கப்பா, எனக்காக தான் என்னுடைய ரசிகர்கள் வராங்க, என்னுடைய தொண்டர்கள் வராங்க. அப்போ அவருக்கு அந்த ஒரு பெரிய பலம். யாரை கண்டு அவர் பயப்பட வேணாம், எடுத்து எந்த முடிவு வேணால் எடுக்கலாம். அவர் யாரை தூக்கி போட்டாலும் மக்கள் யாருன்னு கேட்க மாட்டாங்க. இன்னொன்று அவர் சொல்கிறது எல்லாமே சரின்னு மக்கள் நம்புகிறாங்க. இது ஒரு பெரிய பலம். அவர் கரூர் விட்டு வந்து இங்கே மக்களை சந்தித்தது கூட சரி அப்படிங்கிற மக்கள் சொல்லும் போது, அவருக்கு இவ்வளோ பெரிய ஆதரவு இருக்கும்போது இந்த ஆதரவை எப்படி நம்ம ஓட்டாக மாற்றணும்? இந்த ஓட்டாக மாற்றுறதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் என்ன? முதல்ல வாக்குச்சாவடிக்கு முகவர்களை போடணும், அதுக்கப்புறம் வாக்குச்சாவடியில் இருக்கிறவங்களுக்கு பணம் கொடுக்கணும், அந்த வாக்குச்சாவடிக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை போடணும், எஸ்ஐஆர் திருத்தம்ங்கிறாங்க அதுக்கு கூட போகணும். ஏற்கனவே திமுகலாம் 30 பேர் போட்டு வச்சுருக்காங்க ஒரு பூத்து கமிட்டிக்கு. அந்த பக்கம் பார்த்தா எடப்பாடி பழனிசாமி பூத்து கமிட்டி ஸ்ட்ராங் ஆகிட்டார். இன்னும் குறிப்பாக சொல்லலாம், நமக்கு தெரிஞ்ச நாம் தமிழர் இத்தனை வருஷம் ஆகுது, நாம் தமிழருக்கே எல்லா இடத்துலையும் பூத்தி ஏஜென்ட் இல்லை. இதுக்கு சொல்லவே வேணாம், பிஜேபிக்கு நிறைய இடத்துல இல்லை. இப்படி பெரிய கட்சிகளை இப்போ தான் கட்டமைச்சிட்டு வரும்போது விஜய் புதுசாக வந்து வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் போட்டதெல்லாம் உண்மையிலே பாராட்டு. அதற்கு பிறகு செயல்பட வேண்டும். அந்த செயல்பாடு ஒரு தேக்கம் இருந்தது உண்மை. இனிமேல் இது சரியாகிவிடும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து விஜயை வந்து வரக்கூடாது, அவர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஏன் முதல்ல விஜய் வரணும்னு நினைக்கிறோன்னா, சரி 2 பேரையும் பார்த்துட்டோம், புதுசாக அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஏன்னா யாராவது ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ல. ஜெயலலிதா அவர்கள் கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கும்போதும் சரி, எம்பியாக இருக்கும்போதும் சரி, ஜெயலலிதா இந்த மாதிரி வந்து ஒரு சொல்கிறாங்களா அயன் லேடிங்கிறாங்க, நல்லா பண்ணுறாங்க, அதாவது தமிழ்நாட்டை வந்து சட்டம் ஒழுங்கு இல்லாத ஒரு இதாக பண்ணாங்க, சட்டம் ஒழுங்கில் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாங்க, அந்த அம்மா மாதிரி வராது அப்படின்லாம் இப்போ நம்ம சொல்கிறோம். பவர் வந்ததுக்கப்புறம் தானே சொல்கிறோம். பவர் வருவதற்கு முன்னாடி பவரை கொடுத்து பார்ப்போம். நிறைய பேருக்கு நாங்கள் கொடுத்துட்டோம், கொடுத்து மக்கள் ஏமாந்தது தான் மிச்சம். இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். இன்னொன்று, கொண்ட கொள்கையில் தொடர்ந்து உறுதியாக இருக்கார். அதாவது பிஜேபி எதிர்ப்பு, இந்த பக்கம் பார்த்தா திமுக எதிர்ப்பு ரொம்ப உறுதியாக இருக்கார். இது வரைக்கும் உறுதியாக இருக்கார். அப்போ வந்து கொஞ்சம் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கும்போது மக்கள் அவர்கள் பார்வை திரும்பி ஏற்க தானே. இதில் வந்து அவர் வந்து அங்கே வரல இங்கே வரல எல்லாத்துக்கும் கருத்து சொல்லணும்னா எல்லாருக்கும் சில சங்கடங்கள் இருக்க தான் செய்யும். எல்லாத்துக்கும் கருத்து சொல்லிட்டு எல்லா விஷயத்துக்கும் போராடி கொண்டிருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுக்காரர்களை மக்கள் ஓட்டு போடுறாங்களா? நல்லா யோசிப்பார். அதனால் மக்களுக்கு தெரியும், இவர் நமக்காக நல்லா பண்ணுவார், நமக்காக உழைக்கக்கூடியவர், இவர் வந்தால் நல்லாயிருக்கும் நாடு அப்படின்னு மக்கள் ஒருத்தர் நினைக்கிறாங்க. மக்களுடைய நம்பிக்கை தப்பாக பல நேரத்தில் போயிடுது. நீங்களே சொல்லுங்கள், ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு, இதை விடியல் ஆட்சி கொடுக்க போகிறாரு, பெருசாக அவங்க அப்பாட்ட அனுபவம், அவங்க அப்பாட்ட அரசியல் பயின்றவர் அப்படின்னு சொன்னாங்க. இவர் வந்த பிறகு கள்ளச்சாராய மரணமாகட்டும், மரக்கான மரணமாகட்டும், லாக்அப் டெத் ஆகட்டும், பெண்களுக்கு எதிரான பிரச்சனையாகட்டும், ஆணவ கொலையாகட்டும், சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது கலைஞர் ஆட்சியில் என்னென்ன பண்ணலையோ அதெல்லாம் இங்கே நிறைய நடந்தது. ஊழல் சொல்லவே வேணாம். கலைஞர் ஆட்சியில் விஞ்ஞான ரீதியில் ஊழல்னா, இங்கே வந்து விஞ்ஞான ரீதியில் இல்லை, மாற்ற மாதிரி ஊழல். டாஸ்மார்க் விஷயத்தெல்லாம் உங்களுக்கு தெரியும். எந்த ஆட்சியிலையாவது டாஸ்மார்க் உள்ள ஆஃபீஸ்க்குள்ளே போய் ரைடு பண்ண வரலாறு உண்டா? தலைமைச் செயலகத்துக்குள்ளே அதிமுக ஆட்சியில் போகலான்னாங்க. இப்போ இங்கேயும் அந்த நிலைமை தான். அப்போ இவர்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். ஆட்சி நடத்த முதல்வரால் முடியவில்லை. ஏன்னா இது ஒரு பொம்மை முதல்வர். இங்கே ஆட்டி படைத்து கொண்டிருப்பது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய ராஜ்யம் நடக்குது. நம்ம சொல்லலை, ஏற்கனவே செய்தி ஊடகங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறது. அதை செய்தி தொடர்பாளராக அமுதா ஐஏஎஸையும் ராதாகிருஷ்ணன் அவர்களையும் போட்டிருக்காங்க. ஒரு அமைச்சர் தான் பேசணும். இன்றைக்கி ஐஏஎஸ் அதிகாரிகளை விட்டு பேசும்போது என்ன நடக்குதுன்னே தெரியல. மாமல்லபுரத்தில் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நடந்த மீட்டிங்கில் சிஎம்முடைய மீட்டிங், சிஎம் மீட்டிங்கு என்னது என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி தான் டைட்டில். அந்த கூட்டத்தில் திமுகவை சேர்ந்த ஒருத்தர் பேசுகிறாங்க, ஒரு பெண். ஸ்டாலின் அவர்களே இந்த நம்ம ஆட்சியை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது என்னங்க சொல்கிறது, இந்த ஆட்சியில் அதிகாரிகள் தான் ஆட்சி பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க வெளிப்படையாக. ஸ்டாலின் உட்காந்துருக்காரு. இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏ கவுன்சிலர் எல்லாம் இன்சிடென்ட் கை தட்டுறாங்க. ஸ்டாலின் அப்செட். அதுக்கப்புறம் பேச வந்த ஸ்டாலின், ஆமாம் 10% அதிகாரிகள் வேலையே பார்க்கல. இப்போ ஸ்டாலினாலேயே ஒன்றும் செய்ய முடியல. அதிகாரிகள் ஆட்சி நடக்கும்போது என்ன பண்ண முடியும்னு தெரில. அப்போ இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது மக்கள் ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறார்கள் தான் நம்ம நம்புகிறோம். நீங்களே சொல்லுங்கள், ஆட்சி மாற்றம் நடக்குதா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்கள். அதனால் தொடர்ந்து விஜய் அவர்கள் வேகம் எடுத்து கொண்டிருக்கிறார். பனையூர் நாளைக்கு வந்து நம்ம சிபிஐ போகும்போது பல விஷயங்கள் வெளியே வரும். இந்த வழக்கு சீக்கிரம் முடியணுங்கிறது தான் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் எண்ணம். உண்மை ஒரு நாள் வெளிவரும். உண்மை வெளியே வர வேண்டும். யார் தவறு செய்தார்களோ கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நிறைய அண்மை தகவலை தந்துட்டு இருக்கோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.